ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இந்த நாள் வேத வார்த்தை மல்கியா 3வது அதிகாரத்துல 6வது வசனத்துல வாசி கேட்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்றீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானா? ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் நம்மளை என்ன வஞ்சித்தோன்னு கேட்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. எதுலாம் வஞ்சித்தோன்னு நமக்கு தான் தெரியும். எதுல நம்ம கோபத்துல, எரிச்சல, அவருக்கு பிடிக்காத காரியத்துல ஒவ்வொன்றையும் நம்ம இந்த நாள்ல கூட ஆராய்ந்து பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு என்ன காரியம்லாம் பிடிக்காதுன்னு நம்ம வேதத்தை அனைவரும் வாசிப்பதற்கு ஒவ்வொன்றா தெரியும். அப்பனா மெயினா தேவன் இந்த நாள்ல என்ன பேசுறாருன்னா, எல்லாத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனோட வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு சூழ்நிலை மித்தமா நம்ம தவறு செய்யறோம். அப்புறம் போய் அப்புறம் மன்னிப்பு கேட்டு மண்டி போட்டு நம்ம ஜெபிக்கிறோம். அது ஒரு பக்கம். இந்த நாள்ல நம்மளோட என்ன பேசுறாருன்னா, தசம பாகனத்துல நம்ம வஞ்சித்தோம் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தசம பாகனத்தை நம்ம எத்தனை ஏன்னா 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய் தசம்பான்னு சொல்லி தேவன் முதல் பிறப்பான காணிக்கைன்னு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் எவ்வளவு சம்பளம் வாங்குறோம்? 10,000 வாங்குறோமா, 20,000, லட்சம் ரூபாய் வாங்குறோமா? அதுக்கு நம்ம முழுசா தசம்பாவனை கொடுக்கறோமான்னு சொல்லி இந்த நாள்ல கூட தேவன் எச்சரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குறோமோ, எவ்வளவு வருமானம் வாங்குதோ அந்த வருமானம் தக்கதாக 100ல 10 ரூபாய். ஏன்னா அது முதல் 1 ரூபா தான். சரி, 10 ரூபாய்க்கு 1 ரூபா தான். அதை நம்ம கரெக்டா செலுத்துறோமா அப்படிங்கறத இந்த நாள்ல தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஏன்னு கேட்டா, நம்ம அவர் கரெக்டா இருக்கும்போது லூக்கால எழுதியிருக்க போல அமுக்கி குலுக்கி மடி சரியும்படி கொடுப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம தேவனுக்கு தசம்பா, நம்ம சில பேர் எல்லாம் என்ன நினைப்போம், ஐயோ இவ்வளவு தசம்பானை கொண்டு கொடுக்கறதா, எல்லாம் கொடுத்த உடனே எல்லாமே பாஸ்டருக்கு தான் போய் சேரும் அப்படியெல்லாம் நம்ம எல்லாம் சிலர் தெரியாம அறியாம நினைப்போம். அது தவறு. ஏன்னு கேட்டா நம்ம கொடுப்பது தேவனுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க சபை நடத்துறதா நமக்கு தெரியும். சபையில பல காரியங்கள் இருக்குது. ஏன்னா ஊழியக்காரங்க, வெளிநாட்டு வடதேச ஊழியக்காரங்களுக்கா இருக்கட்டும், ஒவ்வொரு காரியமும் அவங்க என்ன சபையில எவ்வளவோ செலவுகள் இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் நம்ம உட்காடுறோம், கரண்ட் சார்ஜ், எவ்வளவோ காரியங்கள், உணவு காரியங்கள் நிறைய செய்யறாங்க. உணவு அது இதுன்னு ஏன்னா ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு விதமா செய்யறாங்க. அதெல்லாம் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு இவ்வளவு வருமானம் இருந்தா நமக்கு பத்த மாட்டேங்குது. 4 பேர் 5 பேருக்கு அத்தனாயிரம் மக்கள் போறோம் வர்றோம். அந்த சபைகள்லாம் எப்படி அந்த பாஸ்டர்ல எவ்வளவு திண்டாடுவாங்க. அப்ப நம்ம கொடுக்கும் போது அந்த சபை நல்ல முறையா நடக்கும் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போனா தேவன் இன்னும் நம்மளோட பேசுறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம உண்மையா தேவனை வஞ்சிக்காதபடிக்கு நம்ம முழுசா சபைக்கு தசம்பானத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் இந்த நாள்ல கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம தசமானத்தை கரெக்டா இருக்கும்போது வானத்தின் திறந்து நம்மளுக்கு கனிகளை கொடுப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பண்டசாலையில உணவு குறைவு இல்லாம இருக்குமா? ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஆலயத்துல நிரம்பி இருந்தா தான், ஆலயத்துல செழிம்பா இருந்தா தான் நம்ம வீட்டுகளையும் செழிம்பா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆலயத்துல பத்தாக்குறை வரும்போது
நமக்குள்ளேயும் பத்தாக்குறை வந்துரும். ஆமென் அல்லேலூயா. தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால இந்த நாள்ல கூட நம்ம ஆலயத்துல தசமபானத்தை நம்ம கரெக்டா கொடுக்கறோமா அப்படின்னு சொல்லி கூட இந்த நாள்ல கூட நம்ம ஆலோசித்து பார்க்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறவங்களாக இருக்கணும். ஏன்னு கேட்டா ஆலயத்துல எந்த அளவுக்கு செய்யறோமோ அவர்கள் ஆசீர்வாதங்களை ஊற்றப்படுமா. ஆமென் அல்லேலூயா. ஆசீர்வாதங்களையும் அப்படியே நமக்கு வந்து எல்லை கொள்ளாத மட்டும் நமக்கு ஊற்றப்படுமா. ஆமென் அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் பார்க்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆசீர்வதிப்பாராம். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா அங்க எந்த அளவுக்கு நம்ம உண்மையா உத்தமமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனும் அவரு நம்மளுக்கு கேட்க மாட்டார், நீ என்னை வஞ்சித்தா என்று கேட்க மாட்டார். ஆமென் அல்லேலூயா. தேவனே நம்ம கேட்கிறாருன்னா அந்த சூழ்நிலையில எத்தனை பேர் தசம்பானம் கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஏன்னா தேவன் கொடுப்பதில் என்ன இருக்குது? அவரு தான் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. அவரு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறாரு. அவர் முழுசா கேட்கலையே, இல்ல பாதியும் கேட்கலையே. அவர் கேட்கறது 10ல 1 ரூபாய் தான் கேட்கிறாரு. ஆமென் அல்லேலூயா. அப்ப நம்ம சம்பளம் எவ்வளவு வாங்குறோம் நமக்கு தெரியும். ஒவ்வொருவரும் எவ்வளவு வாங்குறோம். ஏன்னா நமக்கு எவ்வளவு வாங்கினாலும் பத்தாதுதான். குடும்பத்துல 10,000 வாங்கினாலும் பத்தாது, 1 லட்சம் ரூபாய் வாங்கினாலும் பத்தாது. அப்பனா கடவுளுக்கு உண்மையா இருக்கும்போது அந்த 10,000 ரூபாய் இல்ல, 1000 ரூபாய் இல்ல, அந்த 2000 ரூபாய் இல்ல, அதுல கூட நம்ம வச்சு குடும்பம் நடத்த முடியும். அப்பனா தேவன் என்ன பண்ணிடுவாரா? தேவையான செலவுகள் எல்லாம் தள்ளி போட்டுருவாரு. ஆமென் அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம குறைக்கும் போது தேவன் நமக்கு செலவே இல்லாம இருக்கும். அந்த பெரிதான செலவை கொடுத்து வைப்பாரு. ஆமென் அல்லேலூயா. அப்ப இதனால நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது அந்த ஆலயத்துல ஏன்னா உணவு குறைவில்லாம இருக்குமா. ஆமென் அல்லேலூயா. ஆலயத்துல நிரம்பி இருக்கும்போது, ஆலயத்துல பரிபூர்ணமா இருக்கும்போது நம்ம குடும்பத்திலயும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் பரிபூர்ணமாக இருக்கும். ஆமென் அல்லேலூயா. இந்த சூழ்நிலை நம்ம அறிந்து கொள்ள இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது கண்டிப்பா தேவனோட வார்த்தை அவர் சொல்றாரு. ஏன்னா நீ என்னை சோதித்து பாருன்னு என்று சொல்கிறார். நீ கொடுத்து சோதித்து பாருன்னு சொல்றாரு. ஒரு மாசத்துல நம்ம கரெக்டா தசமபாகனை கொடுத்து அப்ப நீ சோதிச்சு பாரு. அப்ப அந்த மாசம் உனக்கு எப்படி இருக்குது, உங்க வீட்டுல எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாள்ல நம்ம யாராவது தசமபாகனம் கொடுக்காம நம்ம பாதி மட்டும் கொடுத்து கால்வாசி கொடுத்திருந்தா இந்த நாள்ல வார்த்தை நமக்கு தான் இந்த வார்த்தை. ஆமென் அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை நமக்கு சோதிச்சு, ஏன்னா நம்ம ஒரு மாசம் முழுசா கொடுத்து இந்த மாசம் நமக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். நீங்க சோதிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவன் என்ன செய்யறாரா? பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வானத்தின் கையில திறந்து நம்மளுக்கு கொடுக்கிறாரா. ஏன்னா ஆலயத்துல உணவு குறையாம இருக்க போகிறது. ஆலயத்துல நிரம்பும் போது நம்ம வீட்டுகளில் நிரம்பும். ஆமென் அல்லேலூயா. வீட்டுகளில் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராம். ஆமென் அல்லேலூயா. எல்லை கொள்ளாத மட்டும். ஏன்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகும்படிக்கு நம்ம அடியில் நிறைந்து விழுகுமா. அப்ப நமக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கும். ஆமென் அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரிதான் தேவனோட வார்த்தை நம்ம பற்றி கொண்டா கண்டிப்பா தேவன் நம்மள பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆமென் அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டை கடந்து வருகிறது. சில நேரம் நான் சொல்லிப்பேன், நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம தான் தடையா இருக்கிறோம் என்று. ஏன்னு கேட்டா நம்ம இந்த வேதத்துல இருக்கிற மாதிரி கரெக்டா அதை செஞ்சுட்டோம்னா நம்மளோட தடைகள் எல்லாம் மாறிவிடும். ஆமென் அல்லேலூயா. இன்னும் தசம்பான்னு என்னன்னே தெரியாதவங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. போறோம் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாயோ 10 ரூபாயோ காணிக்க போடுறதுதான் தெரியுது ஒழிஞ்சு இந்த தசமபாகனத்தை பத்தி இன்னும் மக்களுக்கு சரியா தெரியல. இதை எடுத்து சொல்லாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. நாங்களே அறியாமத்தான் இருந்தோம். தசம்பாகனத்தை பத்தி என்னன்னே தெரியாம நாங்களாம் வாழ்ந்து இருந்தோம். இந்த நாள்ல வேதத்தை வாசிக்கும் போதுதான் இந்த தேன் கூட வாசிச்சுதான் நாங்க தெரிந்து கொண்டோம். ஆமென் அல்லேலூயா. நாங்க 25 வருஷம் தசம்பாகனம் எனக்கு என்னன்னே தெரியாம இருந்திருக்கு. அப்பனா நாங்க காணிக்க போடுவோம், கோயிலுக்கு அமௌண்ட் பணம் கட்டுவோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுமே தவிர தசம பாவனம் இன்னும் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்பனா நாங்க இதை வாசிக்கும் போதுதான் இதுல இருக்கிற என்னென்ன காரியங்கள் ஒவ்வொன்னா அறிந்து கொண்டோம். ஆமென் அல்லேலூயா. பாஸ்டர்கள் எல்லாம் பேசுவாங்க. அப்பனா நம்ம கவனமாக கேட்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. ஏதோ ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு நம்ம சபை விட்டு வெளியில போகும்போது மறந்து விடக்கூடாது. அப்பனா நம்ம அறிந்து கொள்ளணும். அதன்படி நடக்கும்போது வானத்தின் கனிகளை திறந்து நம்மளுக்கு அப்படி பரத்துல இருந்து நம்மளுக்கு கொடுப்பார். ஆமென் அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், வீட்டுகளை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்றவர்களாக இந்த நாள்ல கூட நம்ம தேவனுக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா.
கேட்ட வார்த்தைகள் ஜெபித்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோதர ஆண்டவரே, தகப்பனே கர்த்தாவே, இந்த காலை வேளையில ராஜா மல்கியா 3வது அதிகாரத்தை நாங்க வாசித்தோம் சுவாமி. கர்த்தாவே, அதில் இருக்கிற அதிசயமான வார்த்தைகள் நாங்க அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. தகப்பனே, தசம பாகனை ஆண்டவரே, தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஏன் என்னை வஞ்சித்தேன் கேட்ட வார்த்தைப்படி கூட தகப்பனே எங்களை ஆண்டவரே, நாங்க ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை நாங்க வஞ்சிக்க மாட்டோமாரு. நாங்க அறியாமல் இருந்தால் எங்களை மன்னிங்க சுவாமி. கர்த்தாவே, முழுசாக தசம பாகனை கொடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. தசம பாகனா என்ன என்று அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. அதை கொடுக்கிற மித்தமா குடும்பம் எப்படி ஆசிர்வதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நாங்க ஆண்டவரே பேசுறோம் ஆண்டவரே, தானித்தோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைப்படி ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும் சுவாமி. முழுமையான தசம்பானத்தை கொடுத்து குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க ராஜா, ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து நீங்க வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அனைவரும்